இந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக ஆரம்பிக்கும் வகையில் இந்த வளாகத்திற்கு கொண்டு வருகிறார் என்பது இந்த கட்சியை முதல் ஒருங்கி முன்னோக்கி ஓடுதல் நடத்தல் போன்றவர்களில் இந்த காட்சி போது காண்பிக்கப்படுகிறது. இதற்காக ராட் வாய்லர் வர்க்கத்தின் ரெக்ஸ் முதலாவதாகவும் டோபர்மன் வர்க்கத்தின் படி பியூட்டி நாய்களும் மெல்ல தங்களுடைய பொறுப்பாளர்களை அவதானித்த வண்ணம் இருக்கின்றன. பொறுப்பாளர்களை சுற்றி சுற்றி வருகிறது, அடையாளம் காண முற்படுகிறது. தங்களுடைய பொறுப்பாளர் தான் இவரா என்று பார்க்கிறது. இது பொறுப்பாளர் சொல்லுகின்ற விடயங்களை இப்பொழுது மெல்ல மெல்ல செய்கின்றது. சில சமிக்கைகளுக்கு ஏற்ற வகையிலே அங்கே இந்த நாய்கள் மெல்ல மெல்ல அங்கசைவுகளை செய்கின்றன. சொல்வதை செய்யும் சுப்பன் என்ற வகையிலே இவை செயல்படுகின்றன. வெட்டி நிற்க சொல்கிறது, பொறுப்பாளர் செல்வதை அப்படியே செய்கிறது. முன்னே செல்கின்றோம், அங்கேயும் சொன்னதை செய்கிறது. அவருக்கு ஆபத்து வந்துவிட்டது. இந்த ரெக்ஸ் வருகிறது. உங்கள் கரகோஷத்தின் மூலம் அவரை வரவேற்கலாம். இதோ இவருடைய நண்பர் வந்துவிடுகிறது. ரெக்ஸ் வந்துவிட்டார். அடுத்ததாக என்ன செய்ய போகிறார்? இந்த ரெக்ஸின் கையில் துப்பாக்கி இருக்கிறது. இது எஜமானுக்குரிய துப்பாக்கி. அதை கொடுத்தால் அவரையும் தப்பித்து வைத்துக் கொள்ளலாம். எனவே இப்பொழுது ரெக்ஸ் என்ன செய்கிறது என்று பாருங்கள். தன்னுடைய பொறுப்பாளருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த கை கட்டுக்களை மெல்ல மெல்ல அவிழ்க்கிறது. புத்திசாலித்தனமாக அவிழ்க்கிறது. இந்த எஜமானருக்கு மிகவும் விசுவாசமான ஒரு நாயாகும். நாய் என்பது நன்றியுள்ள விலையை கொடுக்கிறது. அது மிகவும் உங்கள் கரகோஷத்தின் மூலம் அந்த ரெக்ஸ், நீங்கள் பார்த்தது ரெக்ஸ் தனது வழி நடத்துனரை காப்பாற்றிய காட்சியாகும். தற்போது நாம் தனது திறமையால் இப்பொழுது எதிரியை தாக்குகிறது. எதிரியின் திட்டத்தை முறியடிக்கிறது. அது பியூட்டி என்ற அந்த நாயின் திறமை. டோபர்மன் வர்க்கத்தைச் சேர்ந்த பியூட்டி என்ற இந்த நாய் பரிசோதிப்பதற்கு முற்படும் பொழுது பொறுப்பாளர் எதிரி அதற்கு அனுமதி வழங்கவில்லை. இப்பொழுது பாருங்கள், மீண்டும் பியூட்டி தனது எதிர்ப்பை தெரிவிக்கிறது. பொறுப்பாளர் அவரை பரிசோதிக்க வேண்டும், சோதனையிட வேண்டும். அதனை தடுக்கும் இடத்தில் அவருக்கு
செல்வது இதோ இந்த காட்சி. அடுத்து டபுள் லேடர், அதாவது ஒரே ஏணியில் 2 பேர். இலங்கை சமிஞ்சை ராணுவ சமிஞ்சை படையின் ராணுவத்தினர் 2, ஒருவர் எழுந்திருக்க மற்றவர் ஏணியில் ஏறி இருக்கின்றார். உங்களுடைய எல்லை கம்பத்துக்கு உள்ளே வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 2 பேர். இது கிராஸ் லேடர் பம்பரம் போன்று பாருங்கள், அது சுத்துகிறது, மிக அழகாக சுத்துகிறது. உங்கள் கரகோஷத்தின் போது அந்த பாராட்டலாம். மிக அழகாக, மிகவும் கடினமான வேலை. பம்பரம் போன்று 12வது வாகனம். ஆக மொத்தம் 12 வாகனங்கள். நாம் கண்டது 7, இப்பொழுது 12ஆக மாறிவிட்டது. வித்தியாசமான வாகனங்கள். இந்த 12 ஒரு மோட்டார் சைக்கிளில்